எங்களையா வன்முறையாளர்கள்? நாங்களா இந்த தேசத்தின் இறையாண்மைக்கு எதிரானவர்கள்? மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இழிச்சவாயர்கள், ஈனப்பிறவிகள். கொத்து கொத்தாக நச்சுக்குண்டுகளை வீசி பச்சிளம் குழந்தைகளுக்கு பால்குடி மறக்காத குழந்தைகள் மீது கொத்தனி குண்டுகளையும் கிளஸ்டர் பாம்புகளையும் விஷவாயுகளையும் வீசி தாக்கி அழித்த போது என் அக்கா தங்கையை அம்மனமாக நிறுத்தி பாலியல் வல்லுறவு செய்து படுகொலை செய்து கொண்டு வீழ்த்திய போது, என் மொத்த இனத்தையும் அழுத்தி நிறுத்திய போது கதறினோ, கத்தினோ, அழுதோ, மண்டியிட்டோ. அரசியல் தலைவர்கள் அதை திருநங்கை வரை தெருவிறங்கி போராடினோம். ஆடு மாடுகளை தவிர எல்லோரும் இறங்கி போராடினோம். எண்ணற்ற போராட்டங்களை செய்தோம். மலையில் நனைந்தோம், மனித செங்கலிகளை நடத்தினோம், தீக்கு எங்கள் உடலை தின்ன கொடுத்தோம், என்னென்னவோ செய்தோமே. என் உறவுகள், எங்கள் ரத்த சொந்தங்கள் அந்த மண்ணிலே செத்து விழுந்து கொண்டிருந்த போது இந்த மண்ணிலே சிங்கள மாணவர்கள் படித்துக் கொண்டுதானே இருந்தார்கள். இந்த மண்ணிலே சிங்களர்கள் வர்த்தகம் செய்து கொண்டுதானே இருந்தார்கள். இந்த மண்ணிலே புத்தபிக்குகள் தங்கள் புத்தக தேவாலயங்களுக்கு வந்து வழிபட்டு திரும்பித்தானே சென்றார்கள். நினைத்து பாருங்கள், எங்களுக்கு நாங்களே தீயிட்டு செத்தோமே ஒழிய எந்த சிங்களன் மீதாவது ஒரு நகை கீறலை ஏற்படுத்தினோமா? நாங்களாடா இந்த நாட்டில் வன்முறையாளர்கள்? நாங்களாடா இந்த தேசத்தின் இறையாண்மைக்கு எதிரானவர்கள்? இதைவிட கொடுமை ஏதாவது உண்டா?